வணக்கம் நண்பர்களே. இரட்டை சின்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த அமாவாசை வர வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதங்கள், அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதங்களை பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க. மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான் தான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாசங்கள்ல எந்த மாதிரி பலன் பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கிறத பார்த்துடலாம். மிதுன ராசியில பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடலமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரா கொஞ்சம் உயர்ந்த மூக்கு கொண்டவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் இறக்க குணம் கொண்ட மாதிரியான பற்களும் விரிந்த மார்புல ரோபமும் வயதான பின்னாடி தொப்பை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு அழகான மீன் மாதிரி கண்கள் இருக்கும். இவங்க உயரமா இருந்தாலுமே ஒல்லியான தேகத்தை கொண்டவங்களா இருப்பாங்க. மேலும் அகன்ற நெற்றி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ராசி நட்பாகும். மற்ற அனைத்து ராசிகளும் பகையாக தான் அமையும். மிதுன ராசியில பிறந்தவங்க எப்போதும் எதையுமே சிந்திச்சு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த சிந்தனை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். ஆழ்ந்த சிந்தனையோட இருக்கக்கூடிய இவங்க மற்றவங்களோட அறிவுரைகளையும் நுட்பமா கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சூழ்நிலை தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. யாருக்குமே அடிபணியாத தன்மை கொண்ட பம்பர் மாதிரி சுழலக்கூடிய இந்த மிதனராசி அன்புகளுக்கு அடுத்த மாதம் வரைக்குமே எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக கூட அதை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா, ஆரம்ப மாதமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முறையாக உங்களோட முன்னேற்றத்தை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றிங்கிறது இருக்கும். பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக தான் இது சாதகமாக உங்களுக்கு அமைய போகுது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. அது உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரும். இந்த மாதம் உங்கள் வருமானத்தை விட கொஞ்சம் செலவு அதிகரிக்க தான் செய்யும். அதனால் பட்ஜெட் அமைச்சு செலவு செய்ய பாருங்க. கடன், வழக்கு, ஆரோக்கியம் இது எல்லாமே தற்காலிக பிரச்சனை இருந்தா கூட அது நீங்கும். அதே மாதிரி பங்கு சந்தை, ஊக வணிகம் மூலமா கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல பொறுமையா இருக்கிறது, பிறரை அனுசரித்து நடந்து கொள்றதும் இந்த மாசத்துல சிறப்பு. குழு உறுப்பினர்களும் அதே மாதிரி நீங்க வேலையாட்கள் செய்யக்கூடிய இடங்கள்ல தலைவரிடமும் சில பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வாங்க. குறித்த நேரத்தில் உங்க பணியை முடிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள், வீழ்ச்சியை ஏற்படுத்தாத மாதிரி நீங்க செயல்பட்டுருவீங்க. வழக்கமான நடவடிக்கைகளை மட்டுமே இந்த மாசங்களில் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. தொழில் முதலீடு மூலமா பல விஷயங்களில் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. இந்த மாதங்களில் கிரகநிலைன்னு பார்க்குறப்ப சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் கிரகநிலையில் காணப்படுது. இப்படி கிரகநிலைகள் மிதுனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கிறப்ப சொல்லலையும் செயலையும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசியை சனி பகவான் பார்க்கறதால வீண் அலைச்சல்ங்கிறது இருக்கும். ஆனாலும் சுபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய காரியங்களில் ஈடுபடுறப்ப யோசிச்சு செய்யறதா நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியாக சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கிறதால கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களோடையும் நீங்கள் கவனமாக பேசி பழகிட்டு வரது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கைங்கிறது அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகள் அனுப்புறப்ப கவனமாக இருந்துட்டு வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் மேலதிகாரிகளோட அனுசரித்து போகிறதும் அவங்களோடைய சொல்படி நடக்கிறது நல்லது. அலுவலக வேலைகளை அலைச்சல் கொஞ்சம் உண்டாகலாம். இன்னைக்கு வேலையை அன்னைக்கு செய்ய பாருங்க. அதே மாதிரி சக ஊழியர்களோட அலுவலகம் தொடர்பான ரகசியங்கள் சொல்றதை தவிர்த்துட்டு வாங்க. பின்னாடி பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமா இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த டென்ஷன் எல்லாமே நீ படிப்படி நீங்கும். கணவன் மனைவி கிட்டே இருந்துட்டு வந்த மனத்தாங்களும் நீங்கும். மிதுனராசி அன்பர்களோட பிள்ளைகள் கூட உங்களுடைய மனமகிழும்படி நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசங்களில் ஏற்படும். உறவினர்களோட இருந்துட்டு வந்த வேற்றுமை எல்லாமே இந்த மாசத்துல ஆகணும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கவனமாக பேசுறது நல்லது. வீண் மனக்கவலைங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்களாம். புதிய செயல்களை யோசித்து செய்யறது நல்லது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க அனைத்து வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாகவே இருந்துட்டு வந்த நிலை சுணக்கமான நிலை எல்லாமே மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும்.
வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைப்போகுது. அரசியல் இருக்கிறவங்க எந்த வேலையுமே எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிங்கிறது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே இருக்குது. வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வருது பல வகையிலும் நன்மை தரும், திறமை வெளிப்படும். மாணவர்களாக இருக்கிறவங்க பெரியவங்களை நீங்கள் அனுசரித்து போகிறதா நல்லது. கூடுதல் கவனத்தோடு படிச்சுட்டு வர்றதும் நல்ல மதிப்பெண் பெற உங்களால் இந்த மாதத்தில் முடியும். அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதத்தில் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உயர்கல்வி பற்றின சிந்தனைங்கிறது உங்கள் மனசில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறது குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பணவரத்தில் இருந்துட்டு வந்த தடை நீங்கும், காரிய வெற்றி உண்டாகும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்களை பயன்படுத்தும் விதமாக திறமைகளை பயன்படுத்திக்குவீங்க. அதே மாதிரி காரியங்கள் சாதகமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமைய போகுது. விலகி சென்றவங்க கூட விரும்பி வந்து சேருவாங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிலுமே கூடுதல் கவனமோடு செயல்படுறதா நல்லது. திடீர் மனத்தருமாற்றம் உங்கள் மனசில் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் மனதை நீங்கள் நிலைய வச்சிருக்க பாருங்கள். பண வரத்துங்கிறது இந்த மாதத்தில் திருப்தி தரக்கூடிய வகையில் தான் அமையும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைய போகுது. உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. ஆரோக்கியமான உணவை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த கடன் பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பும், வியாபாரம் தொடர்பான பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் கூட எளிமையாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் அமைய போகுது. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு 1, 2, 3 பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நடவடிக்கை அப்பப்போ டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாங்கிறதால நிதானமாக இருங்க, யோசித்து செயல்படுங்க, ஈகோ பார்க்காதீங்க. அதே மாதிரி பிள்ளைகளோட நலன்லையும் அக்கறை காட்ட பாருங்க. உறவினர்களோட மத்தியில் உங்களுடைய மதிப்புங்கிறது கூடத்தான் செய்யும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க. திடீர் மனத்தடமாற்றம் மட்டும் உங்களை இந்த மாதத்தில் குழப்பலாம். பெரியவங்களோட ஆலோசனைங்கிறது எப்போதுமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வி பற்றின கவலை இந்த மாதத்தில் அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படிச்சுட்டு வாங்க, வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே பெருமாள் வழிபாட்டை எல்லா நன்மைகளும் உண்டாகக்கூடிய வகையில் ஏற்படுத்திக்கோங்க. பெருமாள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு எல்லாவித மனக்குழப்பங்களையும் நீக்கும், மனசில் தைரியத்தை உண்டாகும். மிதனராசிக்கார அன்பர்களுக்கு குடும்ப உறவுல ஒற்றுமைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். மனநிறைவு இருந்துகிட்டே தான் இருக்கும். இருவரும் சேர்ந்து வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருத்தரோட வெற்றிக்கு மற்றவங்க உறுதுணையாக இருப்பீங்க. பரஸ்பர பரிசுகளை வழங்கிட்டு வர்றது இந்த காலங்களில் உங்களுக்கு சிறப்புக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைத்தனை சில குடும்ப உறுப்பினர்களை கண்டு பயப்படுவாங்க. இதனால் அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகலாங்கிறதால அவங்க பயத்தை போக்குற விதமாக அவங்களுக்கு நீங்கள் நன்மை ஊட்டலாம், நம்பிக்கை ஊட்டலாம். காதலில் இருக்கிறவங்க உங்களுடைய காதலில் தைரியமாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். அதே மாதிரி மாதத்தோட இறுதியில் திருமணமான தம்பதிகள் சில சங்கடங்களை சந்திக்க நேரலாங்கிறதால பல விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி காதலில் மகிழ்ச்சி பெறணும்னா லட்சுமி தேவியும் நீங்கள் வணங்குறது நல்லது. பொருளாதார நிலைன்னு பார்க்குறப்ப பல முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். உங்கள் முயற்சி எல்லாமே உங்களை முன்னேற்ற பாதைக்கு தான் கூட்டி போகும். இந்த மாதம் வளர்ச்சி கிட்டுங்கிறதால இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்றதுல தான் இருக்குது. உங்கள் கடின உழைப்பு மூலமாக நீங்கள் அதிக வருமானம் ஈட்ட முடியும். தொழிலில் போட்டியாளர்களை வெல்லக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் முன்னேறி நீங்கள் வெற்றி காண்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். அதிர்ஷ்டம் மூலமாக திடீர் பண வரவும் இருக்கும். இந்த மாதம் 2ஆம் பகுதியில் கொஞ்சம் செலவு அதிகரிக்கலாம். தொழில் கூட்டாளி மூலமாக சில நஷ்டங்களை சந்திக்க நேரலாங்கிறதால அதுலேயும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சில புதிய நபர்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்கிறது, உங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுவாங்க. இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. உடல் நலத்தில் அக்கறை செலுத்திட்டு வர்றது நல்லது. உடல்நல பிரச்சனையால் பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி மகான்களை தவறாமல் வழிபடுறதும் செலவுகளை குறைச்சி உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்யும். இந்த மாதம் உத்தியோக நிலைங்கிறது சிறப்பாக இருக்கும். இருந்தாலுமே கடின முயற்சி நீங்கள் செஞ்சுட்டு வரணும். கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதம் வழக்கமான நடவடிக்கையில் மட்டும் எந்தவித மாற்றமும் இன்றி இருங்க. பணியிடத்தில் ஆவணம், தரவு, தகவல் தொடர்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்களோட பேசுறப்ப கவனமா பேசுறதும், மற்றவங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க தேவையில்லாம தலையிடுறதையும் தவிர்த்துடுங்க. பணியிடத்துல நீங்க எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போகிறதா இந்த மாசத்துல நல்லது. கூட வேலை செய்யற பணியாளர்கள் மேலதிகாரிகளோட வாக்குவாதங்கிறது ஏற்பட்டு நீங்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த தடையும் ஏற்படாது. அதே மாதிரி நீங்க பொறுமையா இருக்கக்கூடிய காலகட்டம். முதலீடு செய்கிறது தள்ளி போடுறது அவசியம். அதே மாதிரி ஆரோக்கியம் பார்க்குறப்ப இடுப்பு, முதுகு தண்டு, அடிவயிறு, தலை தொடர்பான உடல்நல பிரச்சனை இருந்து மீள்றதுக்கு
இந்த மாதம் ஆதரவான காலமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபடுறது உடல்நல பிரச்சனை களைஞ்சு போகும். மொத்தத்தில் மிதுனராசியில் பிறந்தவங்க புதன் ஆட்சிநாதனாக கொண்டிருக்கக்கூடியவங்க. கல்வியில் தேர்ச்சியும் கணிதத்தில் வன்மையும் பேச்சில் சாமர்த்தியங்கிறது நிறைஞ்சிருக்கும். சிரிச்ச முகத்தோட பேசினாலும் காரியம் சாதிக்கிறதுல நீங்கள் கெட்டிக்காரங்க. தெய்வீக வழிபாடு, ஆச்சார அனுஷ்டங்களில் நம்பிக்கை, கீர்த்தி இது எல்லாமே கிடைக்கும். எழுதுறது, கலைத்துறையில் ஆர்வம், திறமை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் திறமையில முன்னேறுவீங்க. அதனால வாழ்க்கையை பற்றின கவலை வேண்டாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி தாயார நீங்க தொடர்ந்து வழிபட்டு வரது நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.